வணக்கம். நிமிடச் செய்திகளை பார்க்கலாம். மானுட நெறிகள்படி தமிழகத்தை உருவாக்க உழைத்து வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் முடிவுற்ற திட்டப்பணிகள், புதிய திட்டப்பணிகளை தொடக்கி வைப்பதற்கான நிகழ்ச்சி சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தூய்மை பணியாளர்கள், நலவாரிய உறுப்பினர்கள் மற்றும் இருளர் பழங்குடியினருக்கு 943 புதிய வீடுகளை வழங்கினார். ஒடுக்கப்பட்ட மாந்தர்களின் விடுதலைக்காகவும் அவங்களோட மனித மாண்பை மீட்டெடுப்பதற்காகவும் அறிவாயுதம் ஏந்திய புரட்சியாளர், அரசியல் சட்ட பிதாமகன் அண்ணல் அம்பேத்கர், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோர் காட்டின சமூக நீதி பாதையில திராவிட மாடல் ஆட்சியை நாம நடத்திக்கிட்டு வரோம். சமூக நீதி, சமத்துவம், சமதர்மம், சகோதரத்துவம் ஆகிய மானுட நெறிகளின்படி தமிழ்நாட்டை உருவாக்கத்தான் என்னை நான் ஒப்படைச்சு உழைச்சுக்கிட்டு வரேன். எல்லாருக்கும் எல்லாம் என்பதை நிர்வாக ரீதியாக கொண்டு திட்டங்களை தீட்டி வருகிறோம். சந்தித்து வருவதாகவும் விரைவில் அவர் சிறை செல்வார் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருந்தார். இதற்கு ஈரோட்டில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பதிலளித்துள்ளார். தொடர்ந்து நீங்கள் விரைவில் சிறைக்கு செல்வீங்க அப்படின்ட்டு முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி நீங்க சொல்லியிருக்கிறாரு. மேல பல வழக்குகள் நிலுவையில் இருக்குது. விரைவில் ஓபிஎஸ் சிறைக்கு செல்வார். யார் சொல்லுங்க? எடப்பாடி பழனிசாமி யார் சிறைக்கு செல்வார்கள் என்று காலம் பதில் சொல்லும். விரைவில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து தேமுதிக தலைமை அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கு மேற்கொள்ளப்பட்ட மருத்துவ பரிசோதனையில் அவர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதோடு மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டதால் வெண்டிலேட்டர் உதவியுடன் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த 26ஆம் தேதி இரவு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட விஜயகாந்த் மருத்துவ பரிசோதனைகள் முடிவடைந்து இன்று வீடு திரும்புவார் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது கொரோனாவால் அவர் பாதிக்கப்பட்டுள்ளது உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் இடங்களில் வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதாக டிஜிபி அலுவலகத்திற்கு வந்த மின்னஞ்சலால் பதற்றம் உண்டாக்கியுள்ளது. சென்னையில் மக்கள் அதிகம் கூடும் இடங்களான மெரினா கடற்கரை, பெசன்ட் நகர், எலியட்ஸ் கடற்கரை உட்பட 30 இடங்களில் குண்டு வெடிக்கும் என அடையாளம் தெரியாத நபர்கள் டிஜிபி அலுவலகத்திற்கு மின்னஞ்சல் அனுப்பியுள்ளனர். இதனையடுத்து காவல்துறையினர் உடனடியாக வெடிகுண்டை செயலிழக்க செய்யும் நிபுணர்களுடன் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு சென்று சோதனை நடத்தி வருகின்றனர். மோப்ப நாய்கள் உதவியுடன் வெடிகுண்டை கண்டறியும் சோதனை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அதே சமயம் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர் யார் என்பது தொடர்பாகவும் காவல்துறையினர் விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். தொழிற்சாலையிலிருந்து வெளியேறிய வாயு கசிவு முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அதுகுறித்து அச்சப்பட தேவையில்லை என தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்திருக்கிறது. எண்ணூர் பகுதியில் கோரமண்டல் இன்டர்நேஷனல் லிமிடெட் நிறுவனத்தின் குழாய்களில் ஏற்பட்ட கசிவால் அமோனியா வாயு வெளியேறி பொதுமக்கள் கடும் சிரமத்தை எதிர்கொண்டனர். சம்பவ இடத்தில் ஐஐடி மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் கோரமண்டல் தொழிற்சாலையில் நோட்டீஸ் ஒட்டப்பட்டுள்ளது. அதில் IRS அனுமதி பெறும் வரை தொழிற்சாலை இயங்கக்கூடாது என உத்தரவிடப்பட்டுள்ளது. அதே சமயம் வாயு கசிவு ஏற்பட்ட இடத்தை சரிசெய்து தொழிற்சாலை பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறை இயக்குநரிடம் தடையில்லா சான்று பெற வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப குழு அமைக்கப்பட்டு வாயு கசிவு தொடர்பான உடனடி மதிப்பீட்டு அறிக்கையை 24 மணி நேரத்திலும் விரிவான அறிக்கையை 3 நாட்களில் சமர்ப்பிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாவிட்டால் திட்டமிட்டபடி வேலை நிறுத்தம் தொடரும் என போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. ஊதிய உயர்வு, காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், ஒப்பந்த அடிப்படையில் பணி நியமனம் செய்வதை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தம் அறிவித்திருந்தன. இதனையடுத்து போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடன் சமரசம் ஏற்படுத்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என தொழிலாளர் நலத்துறை அறிவித்தது. அதன்படி TMS வளாகத்தில் தொழிலாளர் நல இணை ஆணையர் தலைமையில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது.
இதில் CITU தலைவர் சவுந்தரராஜன், அண்ணா தொழிற்சங்க தலைவர் கமலக்கண்ணன் உள்ளிட்ட 24 சங்கங்களின் நிர்வாகிகள் பங்கேற்றனர். சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக நடந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாததால் ஜனவரி 3ஆம் தேதி மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த பேச்சுவார்த்தை 3ஆம் தேதி என்று அறிவித்திருக்கிறார். 3ஆம் தேதி பகல் 3 மணிக்கு பேச்சுவார்த்தை இதே இடத்திலே நடைபெறும். அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஏற்படக்கூடிய நிலைமையை பொறுத்து எங்களுடைய நிலைமை இருக்கும். இன்றைய நிலையில் எங்களுடைய பிரச்சனை தீராமல் போனால் 4ஆம் தேதிக்கு பிறகு வேலை நிறுத்தம் என்கிற எங்களுடைய நிலை தொடர்கிறது. வருகிற 30ஆம் தேதி, 29ஆம் தேதி, 30ஆம் தேதி, 2ஆம் தேதி ஆகிய 3 தேதிகளில் மாநிலம் முழுவதும் எல்லா முக்கியமான அனைத்து இடங்களிலும் எங்களுடைய ஊழியர்கள் ஆயிரக்கணக்கான பேர் குழுக்களாக பிரிந்து சென்று மக்களை சந்தித்து இந்த கோரிக்கையில் இருக்கிற நியாயத்தை எடுத்துச் சொல்ல போகிறோம். இதில் எடுக்கப்பட்டிருக்கிற முடிவு 3ஆம் தேதிக்குள் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதாக அதிகாரி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். 3ஆம் தேதிக்குள் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு ஏற்படவில்லை என்றால் அதுக்கு அடுத்தது போல நாங்கள் அறிவித்திருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக தமிழகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய வேலை நிறுத்தத்தை நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு தருணத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழக காங்கிரஸ் மூத்த தலைவர்களுடன் ஆலோசனை நடத்த டெல்லி தலைமை திட்டமிட்டுள்ளது. டெல்லியில் வரும் 29, 30 ஆகிய தேதிகளில் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க வருமாறு தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி, சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோருக்கு அழைப்புகள் விடுக்கப்பட்டுள்ளன. நாடாளுமன்ற கூட்டணி நிலவரம், தொகுதி பங்கீடு குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. அதே சமயம் நாடாளுமன்ற தேர்தல் பணிகள், தமிழக காங்கிரஸ் தலைவர் பதவி உள்ளிட்டவை தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. கடந்த 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் அங்கம் வகித்த காங்கிரஸ் கட்சிக்கு 10 இடங்கள் ஒதுக்கப்பட்டன. எனவே இம்முறை காங்கிரஸ் கட்சி கூடுதல் தொகுதிகளை கேட்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் வரும் 30, 31ஆம் தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இதில் கொப்பரை தேங்காய்க்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்தி வழங்க ஒப்புதல் தரப்பட்டது. அதன்படி ஒரு குவிண்டால் கொப்பரை தேங்காய்க்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை 11,160 ரூபாயாகவும், பந்து கொப்பரை தேங்காய் குவிண்டாலுக்கு 12,000 ரூபாயாகவும் நிர்ணயிக்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் கொப்பரை தேங்காய் குவிண்டாலுக்கு 5,250 ரூபாயிலிருந்து 11,160 ரூபாயாகவும், பந்து கொப்பரை தேங்காய் குவிண்டாலுக்கு 5,500 ரூபாயிலிருந்து 12,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் 1.33 லட்சம் மெட்ரிக் டன் கொப்பரை தேங்காய் 1,493 கோடிக்கு கொள்முதல் செய்ததன் மூலம் 90,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கொப்பரை தேங்காய்க்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை உயர்த்தப்படுவதன் மூலம் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகாவில் லட்சக்கணக்கான கொப்பரை தேங்காய் உற்பத்தியாளர்கள் பயனடைவார்கள் எனவும் கூறப்பட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் 41 நாட்கள் மண்டல கால பூஜை நிறைவடைந்துள்ளது. கடந்த நவம்பர் மாதம் 16ஆம் தேதி மண்டல பூஜைக்காக நடை திறக்கப்பட்ட நிலையில் நேற்று மாலை திருவிதாங்கூர் மகாராஜா வழங்கிய தங்க அங்கி ஐயப்பனுக்கு சார்த்தப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. சிறப்பு மண்டல பூஜைகளுக்கு பிறகு ஹரிவராசனம் பாடல் ஒலிக்கப்பட்டு கோயில் நடை அடைக்கப்பட்டது. கடந்த 41 நாட்களில் 35 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்துள்ளனர். மீண்டும் திருக்கோயில் நடை மகர விளக்கு பூஜைக்காக வரும் டிசம்பர் 30ஆம் தேதி மாலை திறக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் ஜனவரி 15ஆம் தேதி சபரிமலையில் மகர சங்கரம பூஜையும், பொன்னம்பலமேட்டில் மகர ஜோதி தரிசனமும் நடைபெறும் என்றும், ஜனவரி 20ஆம் தேதி வரை பக்தர்களுக்கு சாமி தரிசனம் செய்ய அனுமதி உள்ளதாகவும் திருவிதாங்கூர் தேவசம் போர்டு தெரிவித்திருக்கிறது. ஜனவரி 21ஆம் தேதி பந்தள்ள மகாராஜா குடும்பத்தினரின் தரிசனத்திற்கு பிறகு சபரிமலை கோயில் நடை அடைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மண்டல காலமான 41 நாட்களில்
241 கோடி ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளதாக திருவிதாங்கூர் தேவசம் போர்ட் தெரிவித்திருக்கிறது. தேவசம் போர்ட் தலைவர் பிரசாந்த் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்த போது இதனை தெரிவித்தார். இந்த வருவாய் கடந்த ஆண்டு மண்டல காலத்தில் கிடைத்ததை விட 18 கோடியே 72 லட்சம் ரூபாய் அதிகம் என்றும், சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு காணிக்கையாக மட்டும் 63 கோடியே 89 லட்சம் ரூபாய் வந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே சபரிமலையில் கூட்டம் அலைமோதுவதால் தரிசனம் செய்ய முடியாமல் பக்தர்கள் திரும்பிச் செல்வதாக எழுந்த புகார்களை தேவசம் போர்ட் அமைச்சர் ராதாகிருஷ்ணன் திட்டவட்டமாக மறுத்திருக்கிறார். சபரிமலையில் தரிசனம் செய்யாமல் எந்த ஒரு பக்தரும் திரும்பிச் செல்லும் அளவுக்கு சூழல் இல்லை என தெரிவித்துள்ள அவர், உண்மையான பக்தர்கள் தரிசனம் செய்யாமல் திரும்பிச் செல்ல மாட்டார்கள் என கூறினார். சபரிமலை வருமானம் குறித்து கேரள அரசுக்கு கவலை இல்லை என தெரிவித்த அவர், சபரிமலை வருமானத்தை எதிர்பார்த்து கேரள அரசு இல்லை என்றார். 5 நாள் அரசுமுறை பயணமாக ரஷ்யா சென்றுள்ள மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தலைநகர் மாஸ்கோவில் அந்நாட்டு அதிபர் விளாடிமிர் புட்டினை சந்தித்து பேசினார். அந்த சந்திப்பின் போது ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ், ரஷ்யாவுக்கான இந்திய தூதர் பவன் கபூர் ஆகியோர் உடனிருந்தனர். இதில் இரு நாட்டு உறவுகளை மேம்படுத்துவது குறித்தும், இருதரப்பு வர்த்தக உறவுகளை வலுப்படுத்த எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்தும் ரஷ்ய அதிபருடன் ஜெய்சங்கர் கலந்துரையாடினார். அப்போது அடுத்த ஆண்டு ரஷ்யாவுக்கு வரும்படி பிரதமர் நரேந்திர மோடிக்கு அதிபர் புட்டின் முறைப்படி அழைப்பு விடுத்தார். இந்த சந்திப்பிற்கு பிறகு ரஷ்ய அமைச்சர் லாவ்ரோவுடன் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ஜெய்சங்கர் இதனை உறுதிப்படுத்தினார். அடுத்த ஆண்டு ரஷ்யாவுக்கு பிரதமர் மோடி அரசுமுறை பயணம் மேற்கொள்ள இருப்பதாகவும், அப்போது ரஷ்ய அதிபர் புட்டினுடன் பிரதமர் மோடி இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருப்பதாகவும் அமைச்சர் ஜெய்சங்கர் கூறினார். இதுவரை இரு நாட்டு தலைவர்கள் 21 முறை உச்சி மாநாட்டில் பங்கேற்று பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கும் நிலையில், கடைசியாக கடந்த 2021 ஆண்டு டிசம்பர் மாதம் டெல்லியில் இருவரும் சந்தித்தது குறிப்பிடத்தக்கது. ஜப்பானின் காஷிபாசாகி கரிவா அணுமின் நிலைய செயல்பாட்டிற்கு விதிக்கப்பட்ட தடை நீக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் 2011 ஆண்டு புகிஷிமா அணு உலையில் நடந்த விபத்திற்கு பிறகு அங்கு படிப்படியாக அணு உலைகளுக்கு தடை விதிக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக அணுக்கழிவுகளை முறையாக கையாளவில்லை, முக்கிய பகுதிகளில் போதிய பயிற்சியற்ற ஊழியர்கள் பணியில் இருந்தனர் உள்ளிட்ட காரணங்களை காட்டி காஷிவாசாகி கரிவா அணுமின் நிலையத்திற்கு 2021 ஆண்டு ஜப்பான் அணுசக்தி ஒழுங்குமுறை ஆணையம் தடை விதித்தது. பலகட்ட ஆய்வுகளுக்கு பிறகு அந்த தடை நீக்கப்பட்டுள்ளது. உலகின் மிகப்பெரிய அணுமின் நிலையத்தில் மீண்டும் உற்பத்தியை தொடங்க டெப்கோ ஆர்வமாக உள்ளது. ஆனால் கடற்கரை மாகாணமான நிகாட்டாவில் உள்ள இந்த அணுமின் நிலையத்தில் மீண்டும் உற்பத்தியை தொடங்க வேண்டும் என்றால் உள்ளூர் நிர்வாக குழுவின் அனுமதியை பெற வேண்டும். அதை பெறுவதற்கான பணிகளிலும் டெப்கோ ஈடுபட்டுள்ளது. டெல்லியில் அனைத்து மாநில தலைமைச் செயலாளர்களின் 3வது தேசிய மாநாடு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறுகிறது. வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நடைபெறும் இந்த மாநாட்டில் மத்திய அரசின் பிரதிநிதிகள், அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தலைமைச் செயலாளர்கள் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்க உள்ளனர். மக்களுக்கு எளிதான வாழ்க்கையை வழங்குவது என்ற தலைப்பில் இந்த ஆண்டுக்கான மாநாடு நடைபெறவிருப்பதாகவும், மத்திய மாநில அரசுகளின் ஒருங்கிணைந்த நடவடிக்கைக்கு பொதுவான வளர்ச்சி மற்றும் செயல் திட்டத்தை உருவாக்குவது, அதனை செயல்படுத்துவது ஆகியவை குறித்தும் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நலத்திட்டங்களை பயனாளிகள் எளிதில் அணுகுதல், சேவை வழங்குவதன் தரம் ஆகியவற்றுக்கு இந்த மாநாட்டில் சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் தெரிகிறது. இது தவிர செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், சைபர் பாதுகாப்பு, வளர்ந்து வரும் சவால்கள் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளின் கீழ் மாநாட்டில் சிறப்பு அமர்வுகளும் நடைபெறவிருப்பதாக மத்திய அரசு வட்டாரங்கள் கூறுகின்றன. பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் கைதான நிலையில் சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் உட்பட 7 இடங்களில் மாநகர காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். போலி ஆவணங்கள் மூலம் தனியார் நிறுவனங்களை தொடங்கி மோசடியில் ஈடுபட்டதாக அளிக்கப்பட்ட புகாரில் சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் கைது செய்யப்பட்டு நிபந்தனை பிணையில் விடுவிக்கப்பட்டார். பல்கலைக்கழக பதிவாளர் தங்கவேல், கணினி அறிவியல் துறை பேராசிரியர் சதீஷ், பாரதிதாசன் பல்கலைக்கழக பேராசிரியர் ராம்கஷ் ஆகியோர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தன. இதனிடையே பல்கலைக்கழக வளாகத்தில் துணைவேந்தரின் அலுவலகம், அவரது குடியிருப்பு, விருந்தினர் விடுதி உள்ளிட்ட இடங்களிலும், சூரமங்கலத்தில் பதிவாளருக்கு சொந்தமான இல்லம் உள்ளிட்ட 7 இடங்களில் 50க்கும் அதிகமான காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். பாஜக கூட்டணி அரசை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட போது தன்னை கொலை செய்ய முயற்சி நடைபெற்றதாக புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கொலை முயற்சி தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என வலியுறுத்தினார். கத்தியை வைத்து கத்தியை காட்டி மிரட்டி
எங்களுடைய குரல் வலையை நெருக்குவதற்கு இவர்கள் முயற்சி செய்கிறார்கள். அது அந்த ஜம்மம் பலிக்காது. இதையெல்லாம் நாங்க பார்த்துட்டு யாரு காவல்துறை விசாரணை பண்றாங்க. யாருன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? காவல்துறை இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க 3 பேரை அடைச்சு வச்சுக்கிறாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட திமுகவிற்கு துணிச்சல் உள்ளதா என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சவால் விடுத்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குறித்து அவதூறு கருத்துக்களை வெளியிட்டதாக கூறி திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதிக்கு அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஜெயக்குமார் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2014 நாடாளுமன்ற தேர்தல் 2016 சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டு அதிமுக வென்றதை போன்று திமுக தனித்து போட்டியிட தயாரா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். திமுகவினர் நாவடக்கத்துடன் பேச வேண்டும் என அறிவுறுத்திய ஜெயக்குமார் தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் வெள்ள பாதிப்பை ஆய்வு செய்த நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கண் பார்வை குறைபாடு உள்ள சிறுமிக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படும் என உறுதியளித்தார். திருச்செந்தூர் அடுத்த சொக்கப்பழங்கரை கிராமத்தில் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்து மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். ஆய்வின் போது கண் பார்வை குறைபாடு உள்ள சிறுமியை கண்ட கனிமொழி அந்த சிறுமியிடம் நலம் விசாரித்தார். அப்போது மருத்துவ சிகிச்சை அளிக்க சிறுமி வேண்டுகோள் விடுத்தார். இதனை ஏற்று சிறுமிக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்க நடவடிக்கை எடுப்பதாக கனிமொழி உறுதியளித்தார். மக்களுக்காக வேலை செய்யும் அரசு அதிகாரிகளை வீட்டிற்கு அழைத்து உபசரிக்க வேண்டும் என தஞ்சாவூரில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசினார். கும்பகோணத்தில் மத்திய அரசின் மோடிக்கு கியாரண்டி என்ற வாகனத்தின் மூலம் பயிர்களுக்கு மருந்து தெளிக்கும் திட்டம் குறித்து அப்பகுதி மக்களிடையே பேசிய அவர் அரசு அதிகாரிகளை மக்கள் கண்ணியத்துடன் நடத்த வேண்டும் என வலியுறுத்தினார். அதிகாரிகள் எப்படி மாறி இருக்கிறாங்க பாருங்க. நமக்காக நம்ம ஊருக்கு வந்திருக்கிறாங்க. அதிகாரி வந்தா நீங்க வீட்டுக்கு கூப்பிட்டு டீ கொடுத்தாங்க. அதிகாரிகள் நமக்காகத்தானே வேலை செய்யறாங்க. அந்த அளவுக்கு நீங்க வரவேற்கணும். அதிகாரி வந்துட்டாங்க, அண்ணா நம்ம வீட்டுல டீ சாப்பிட்டு போங்க, ஐயா நம்ம வீட்டுல மத்தியான சாப்பாடு சாப்பிட்டு போங்க. அந்த அளவுக்கு நீங்க அன்போடு அதிகாரிகளை அனுசரணையோடு உபசரிக்கணும். ஜனவரி 7ஆம் தேதி நடைபெறவிருந்த பட்டதாரி ஆசிரியர் பணிக்கான நியமன தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. பட்டதாரி ஆசிரியர் மற்றும் வட்டார வளமைய ஆசிரியர் பணியில் காலியாக உள்ள 2222 பணியிடங்களை நிரப்புவதற்கு ஜனவரி 7ஆம் தேதி தேர்வு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதற்காக 41,478 பேர் விண்ணப்பித்திருந்த நிலையில் தேர்வுக்கான நுழைவுச் சீட்டும் இணையதளம் வழியாக வெளியிடப்பட்டது. இந்த சூழலில் மழை வெள்ள பாதிப்பு காரணமாக தேர்வர்கள் தேர்வு எழுதுவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதால் தேர்வு தேதியை மாற்றி அமைக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்தது. இந்த நிலையில் ஜனவரி 7ஆம் தேதி நடைபெறவிருந்த பட்டதாரி ஆசிரியர் பணிக்கான நியமன தேர்வு பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்படுவதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. நடிகை கௌதமியின் நிலத்தை மோசடி செய்த புகாரில் கைதான அழகப்பனை 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறைக்கு சென்னை எழும்பூர் நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் ராமநாதபுரத்தில் இருந்த தனக்கு சொந்தமான நிலங்களை காரைக்குடியைச் சேர்ந்த பைனான்சியர் அழகப்பன் என்பவர் விற்பனை செய்து அதற்கான பணத்தை தராமல் மோசடி செய்ததாக நடிகை கௌதமி குற்றம் சாட்டியிருந்தார். தனக்கு சொந்தமான 25 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் மற்றும் பணத்தை ஏமாற்றிய அழகப்பன் மற்றும் 6 நபர்களை கைது செய்ய கோரி அவர் காவல்துறையில் புகார் அளித்திருந்தார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அழகப்பன் மற்றும் அவரது மனைவி நாச்சம்மாள் உள்ளிட்டோரை கைது செய்தனர். புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பைனான்சியரான அழகப்பனை காவல்துறையினர் விசாரிக்க முடிவு செய்தனர். அதன்படி சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அழகப்பனை 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிபதி அனுமதி வழங்கினார். முன்னதாக மோசடி புகார் தொடர்பாக அழகப்பனுக்கு சொந்தமான வீடு, அலுவலகங்கள் உள்ளிட்டவற்றில் சோதனை நடத்திய காவல்துறையினர் 11 அறைகளை பூட்டி சீல் வைத்ததோடு ஏராளமான ஆவணங்களை பறிமுதல் செய்தனர். சேலம் அருகே காவல் நிலையத்தில் மர்ம பொருள் வெடித்ததில் ஒருவர் உயிரிழந்த விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சங்ககிரி காவல் நிலையத்தில் இருந்த குப்பை கழிவுகளை எரிக்கும் போது மர்ம பொருள் ஒன்று வெடித்து சிதறியது. அப்போது தகரம் சிதறி மேலே பட்டதில் சங்ககிரியைச் சேர்ந்த நியாமத்துல்லா என்பவர் உயிரிழந்தார். பவானியைச் சேர்ந்த பரத் என்பவர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து நிகழ்விடத்திற்கு சேலம் மாவட்ட SP அருண் கபிலன், சங்ககிரி உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் ராஜா ஆகியோர் நேரில் சென்று விசாரணை நடத்தினர்.
நடத்தினர். மேலும் வெடித்த பொருள் குறித்து அறிய அங்கிருந்த மாதிரிகளை சேகரித்த காவல்துறையினர் தடயவியல் பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். காவல் நிலையத்தில் மூத்த அதிகாரிகள் ஆய்வு செய்ய உள்ள நிலையில் சுத்தம் செய்தபோது இந்த விபத்து நிகழ்ந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இதனிடையே காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட உயிரிழந்த நபரின் உறவினர்கள் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு உரிய நிவாரண நிதி வழங்க வலியுறுத்தினர். இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியின் 2ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் தென்னாப்பிரிக்க அணி 11 ரன்கள் முன்னிலை பெற்றது. முதல் இன்னிங்ஸில் தென்னாப்பிரிக்க அணியின் பந்துவீச்சை எதிர்கொள்ள முடியாமல் இந்திய அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிகொடுத்தது. நிதானமாக விளையாடிய KL ராகுல் சதம் அடித்து சற்று ஆறுதல் அளித்தார். இறுதியில் இந்திய அணி 67.5 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 245 ரன்களை சேர்த்தது. தென்னாப்பிரிக்க அணி தரப்பில் ரபடா 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதனைத் தொடர்ந்து விளையாடிய தென்னாப்பிரிக்க அணியில் மார்க்ரம் 5 ரன்களிலும், டோடிஜி ஜோர்ஜி 28 ரன்களிலும், கீகன் பீட்டர்சன் 2 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். பின்னர் டீன் எல்கர், டேவிட் பிடிங்காம் ஆகியோர் ஜோடி சேர்ந்து ரன்களை சேர்க்க தொடங்கினர். பிடிங்காம் 56 ரன்கள் எடுத்த ஆட்டமிழக்க டீன் எல்கர் சதம் அடித்து அசத்தினார். அந்த அணி 66 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்புக்கு 256 ரன்கள் எடுத்திருந்த போதும் போதிய வெளிச்சமின்மை காரணமாக ஆட்டம் முடித்துக் கொள்ளப்பட்டது. 2ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் தென்னாப்பிரிக்க அணி 11 ரன்கள் முன்னிலை பெற்றது. இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்தாட்ட போட்டியில் மோகன் பகான் அணியை வீழ்த்தி கேரளா பிளாஸ்டர்ஸ் அணி வெற்றி பெற்றது. போட்டியின் 9வது நிமிடத்தில் கேரள வீரர் டிமிட்ரியஸ் டயமட்டகவுஸ் முதல் கோலை அடித்தார். முதல் பாதியில் கேரள அணி 1-0 என முன்னிலை பெற்றது. ஆட்டத்தை சமன் செய்ய மோகன் பகான் அணி எடுத்த அனைத்து முயற்சிகள் பலன் அளிக்கவில்லை. இதனால் 1-0 என கேரள அணி வெற்றி பெற்றது. இதன் மூலம் 26 புள்ளிகளுடன் கேரளா பிளாஸ்டர்ஸ் முதல் இடத்தில் உள்ளது. மோகன் பகான் அணி 19 புள்ளிகளுடன் 5வது இடத்தில் உள்ளது. 12 அணிகள் பங்கேற்றுள்ள 10வது இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து ஆட்டத் தொடர் பல்வேறு நகரங்களில் நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு அணியும் மற்றொரு அணியுடன் 2 முறை மோதுகின்றன. 10வது ப்ரோ கபடி லீக் தொடரின் நேற்றைய ஆட்டத்தில் தமிழ் தலைவாசை வீழ்த்தி குஜராத் ஜெயின்ஸ் அணி வெற்றி பெற்றது. தொடக்க முதலே இரு அணிகளும் மாறி மாறி புள்ளிகளை சேர்த்ததால் ஆட்டம் விறுவிறுப்பாக சென்றது. முதல் பாதியில் குஜராத் அணி 16-13 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றது. இதனையடுத்து 2வது பாதியில் இரு அணிகளும் வெல்ல முடியும் என்ற நிலை இறுதிக்கட்டம் வரை இருந்தது. கடைசியில் குஜராத் ஜெயின்ஸ் அணி 33-30 என்ற கணக்கில் த்ரில் வெற்றி பெற்றது. முன்னதாக ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் தபாங் டெல்லி இடையிலான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. 10வது ப்ரோ கபடி லீக் தொடர் கடந்த 2ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் 12 அணிகள் பங்கேற்று விளையாடி வருகின்றன. ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியினரின் ஓய்வறையில் உள்ள பலகையில் இந்திய சுழற்பந்து வீச்சாளர்களின் பெயர்கள் இடம்பெற்றிருக்கும் புகைப்படம் இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. ஆஸ்திரேலிய நாட்டில் புகழ்பெற்ற மெல்பர்ன் கிரிக்கெட் மைதானத்தில் ஆஸ்திரேலியா பாகிஸ்தான் இடையே டெஸ்ட் போட்டி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ஆஸ்திரேலிய அணி வீரர்களின் ஓய்வறையில் இருக்கும் பலகையில் உலக அளவில் சிறந்த சுழற்பந்து ஆல்ரவுண்டர்கள் பெயர்கள் இடம்பெற்றிருக்கும் புகைப்படம் வெளியாகியுள்ளது. அதில் நியூசிலாந்து அணியின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் டேனியல் வெட்டோரி, வங்கதேச அணியின் ஆல்ரவுண்டர் ஷகிப் அல் ஹசன் ஆகியோரது பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. இந்திய அணியின் ஆல்ரவுண்டர்களான ஜடேஜாவின் பெயரும் அந்த பலகையில் உள்ளது. இதுபோக அஸ்வின், அக்ஷர் பட்டேலின் பெயர்களும் இடம்பெற்றுள்ளன. இந்த புகைப்படம் தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. பயிற்சி எடுப்பது தொடர்பாக சிறந்த சுழற்பந்து வீச்சாளர்களின் பெயர்களை எழுதி ஆஸ்திரேலிய வீரர்கள் விவாதித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லியில் உள்ள தனது அலுவலகத்தை பள்ளி குழந்தைகள் பார்வையிட்டது தொடர்பான வீடியோவை பிரதமர் மோடி வெளியிட்டுள்ளார். கிறிஸ்துமஸ் தினத்தன்று டெல்லியில் உள்ள பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் உள்ள பிரதமரின் அலுவலகத்தை பள்ளி குழந்தைகள் பார்வையிட்டனர். அப்போது அவர்களுடன் கலந்துரையாடிய பிரதமர் மோடி மாணவர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்தார். இதனைத் தொடர்ந்து பிரதமரின் அலுவலகம், அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் அரங்கம், அரசு அதிகாரிகளுடன் பிரதமர் ஆலோசனை நடத்தும் கூடம் உள்ளிட்டவற்றை குழந்தைகள் ஆர்வத்துடன் பார்வையிட்டனர். மேலும் அங்கிருந்த பொருட்களை எடுத்து விளையாடிய குழந்தைகள் தங்களது சந்தேகங்களுக்கான பதிலை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தனர். பிரதமர் மோடியின் யூடியூப் பக்கத்தில் வெளியாகியுள்ள வீடியோ குறித்து பலரும் கருத்து தெரிவித்துள்ளனர்.
அங்கித் திவாரி லஞ்சம் பெற்ற விவகாரத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீண்டும் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளனர். அமலாக்கத்துறை அதிகாரிகள் தமிழக டிஜிபிக்கு புகார் ஒன்றை அனுப்பியுள்ளனர். அதில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் அத்துமீறி நுழைந்த லஞ்ச ஒழிப்பு காவல்துறை மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த புகாரை டிஜிபி சங்கர் ஜிவால் மதுரை காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு உரிய பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்து கடிதத்தை அனுப்பி வைத்துள்ளார். இது தொடர்பாக உதவி ஆணையர் பெயரில் அமலாக்கத்துறை அதிகாரிக்கு நேரில் வந்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்று சம்மன் கொடுக்கப்பட்டது. அந்த சம்மனில் விரிவான தகவல் இல்லை என்று அமலாக்கத்துறை சார்பாக பதில் மனு கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் யார் அனுப்பிய சம்மன் என்று தெரியவில்லை என்றும் செவ்வாய்க்கிழமை ஆஜராக வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவும், ஆனால் தங்களுக்கு கிடைத்ததே செவ்வாய்க்கிழமைதான் என்றும் குறிப்பிட்டுள்ளனர். இதனையடுத்து டிஜிபி என்ன மாதிரியான கடிதத்தை தங்களுக்கு அனுப்பியுள்ளார் என விளக்கத்தை தெரிவிக்க வேண்டும் என அமலாக்கத்துறை சார்பாக மீண்டும் மெயில் மூலம் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. நியாய விலைக் கடைகளில் பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பாஜக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை, கரூர், கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி, மதுரை, தருமபுரி, தஞ்சை, ராமநாதபுரம், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் பாஜகவின் விவசாய அணி சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கைகளில் தேங்காய்களை ஏந்தியவாறு அரசின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினர் தமிழக அரசு தென்னை விவசாயிகளை காப்பாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். நாஃபெட் நிறுவனத்திலிருந்து கொப்பரை தேங்காய்களை தமிழக கூட்டுறவு சங்கங்களின் மூலம் கொள்முதல் செய்ய வேண்டும் எனவும், எண்ணெய் கொப்பரைக்கு 7 ரூபாய் விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தி அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். புதுச்சேரியில் கொரோனாவால் உயிரிழந்த கூலி தொழிலாளியின் உடலை கொண்டு செல்ல ஆம்புலன்ஸ் வழங்கப்படாததற்கு எதிர்ப்பு தெரிவித்த உறவினர்கள் சட்டமன்ற உறுப்பினர் நேருவுடன் இணைந்து மாவட்ட ஆட்சியரை வழிமறித்து முற்றுகையில் ஈடுபட்டனர். உருளையான்பேட்டை குபேர் நகரைச் சேர்ந்த கூலி தொழிலாளி கோவிந்த் என்பவர் கால் முறிவு காரணமாக அருகில் உள்ள கதிர்காமம் அரசு மருத்துவமனையில் 10 நாட்களாக சிகிச்சை பெற்று வந்தார். அவருக்கு கொரோனா பரிசோதனை செய்ததில் கொரோனா தொற்று உறுதியானது. இந்நிலையில் வயது மூப்பினாலும் பல்வேறு இணை நோய்கள் இருந்ததாலும் கோவிந்த் உயிரிழந்ததாக சுகாதாரத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து அவரது உடலை கொண்டு செல்வதற்கு அரசு மருத்துவமனையிலிருந்து ஆம்புலன்ஸ் வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் கோவிந்தின் உறவினர்கள் சட்டமன்ற உறுப்பினர் நேருவுடன் இணைந்து ராஜீவ்காந்தி சதுக்கத்தில் மாவட்ட ஆட்சியரின் காரை வழிமறித்து முற்றுகையிட்டனர். மாவட்ட ஆட்சியர் மருத்துவமனை இயக்குநருடன் பேசியதை அடுத்து ஆம்புலன்ஸ் வழங்கப்பட்டது. பின்னர் உறவினர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். தனது பூர்வீக வீட்டை நவீன வசதிகளுடன் கூடிய நூலகமாக மாற்றிய தமிழக முன்னாள் டிஜிபி சைலேந்திரபாபு நூலகத்தின் வாயிலாக மாணவர்கள் பயின்று நோபல் பரிசு பெற வேண்டும் என கூறினார். குமரி மாவட்டம் குழித்துறையில் உள்ள பூர்வீக வீட்டை தமிழக முன்னாள் டிஜிபி சைலேந்திரபாபு நவீன வசதிகளுடன் கூடிய நூலகமாக மாற்றி தனது தாய் தந்தையின் பெயர் சூட்டி தனது தாயாரை கொண்டு வந்து திறந்து வைத்தார். இங்கு டிஎன்பிஎஸ்சி, சிவில் சர்வீஸ், நீட், வங்கித் தேர்வு, மத்திய மாநில அரசு சார்ந்த தேர்வுகள் உள்ளிட்டவற்றிற்கு சிறப்பு வல்லுநர்களை கொண்டு பயிற்சி அளிக்கப்பட உள்ளதாக அவர் கூறினார். நான் பிறந்து வளர்ந்த வீடு இன்னைக்கு ஒரு பொதுமக்களுக்கான நூலகமாக மாறியிருக்குது. இதனுடைய நோக்கம் இந்த பகுதியில் உள்ள இளைஞர்களுக்கு வாசிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தணும். நல்ல தீவிரமாக வாசித்தாங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு பிற்காலத்தில் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், வேலை வாங்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும், வேலையை நல்லா செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். குறிப்பாக கல்வியில் இருக்கக்கூடிய சுகத்தை அந்த குழந்தைகளுக்கு ஏற்படுத்துறது இதனுடைய 2வது நோக்கமாக இருக்கிறது. நீலகிரி மாவட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் OPS படுகரின மக்களின் பாரம்பரிய நடனமாடி மகிழ்ந்தார். நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணத்தை தொடங்கியுள்ள ஓ பன்னீர்செல்வம் நீலகிரி மாவட்ட நிர்வாகிகளுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றார். அப்போது ஓ பன்னீர்செல்வத்திற்கு பூரண கும்ப மரியாதையுடன் படுகரின பாரம்பரிய உடை அணிந்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து கோத்தகிரி டானிட்டன் பகுதியில் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்த ஓ பன்னீர்செல்வம் படுகரின மக்களின் உடையில் பாரம்பரிய நடனமாடி மகிழ்ந்தார். இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் செயல்பாடுகள் தொடர்பாக 3 பேர் கொண்ட தற்காலிக குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த தற்காலிக குழுவின் தலைவராக பூபேந்தர் சிங் பஜ்வாவும், உறுப்பினர்களாக MM சோமையா மற்றும் மஞ்சுஷா கன்வா ஆகியோரும் நியமிக்கப்பட்டுள்ளனர். வீரர் வீராங்கனைகள் தேர்வு, விளையாட்டுப் போட்டிகளின் மேற்பார்வை மற்றும் வங்கிக் கணக்குகள் உள்ளிட்டவற்றை இந்த குழு கண்காணிக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
இந்திய மல்யுத்த சம்மேளனத்தின் தலைவர் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பிற்கு பாலியல் புகாருக்குள்ளான முன்னாள் தலைவர் பிரிஜ்பூஷன் சிங்கின் ஆதரவாளர்கள் தேர்வு செய்யப்பட்டதற்கு கடும் கண்டனங்கள் எழுந்தன. வீரர் வீராங்கனைகள் தங்களது பதக்கங்களை திரும்ப ஒப்படைத்த நிலையில் வீராங்கனை சாக்ஷி மாலிக் மல்யுத்த போட்டிகளில் பங்கேற்கப் போவதில்லை என அறிவித்தார். சர்ச்சைகள் நீடித்த நிலையில் இந்திய மல்யுத்த சங்கத்தை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் கலைத்ததுடன் இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் செயல்பாடுகளை இந்திய ஒலிம்பிக் சங்கம் தற்காலிகமாக கண்காணிக்கும் என அறிவித்தது. மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியா மற்றும் அவரது குழுவினரை ராகுல் காந்தி சந்தித்து பேசினார். ஹரியானா சென்ற ராகுல் காந்தி சாரா கிராமத்தில் உள்ள பஜ்ரங் புனியா உள்ளிட்ட மல்யுத்த வீரர்களை சந்தித்ததாக எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். பாஜக எம்பி இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் முன்னாள் தலைவருமான பிரிஜ்பூஷன் சிங் மீது பாலியல் குற்றச்சாட்டுகளை தெரிவித்து பல மாதங்களாக போராடியும் தங்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை என கூறி பஜ்ரங் புனியா, வினேஷ் போகத் உள்ளிட்டோர் தங்களுக்கு மத்திய அரசு கொடுத்த விருதுகளை திருப்பிக் கொடுத்து வருகின்றனர். இந்நிலையில் பஜ்ரங் புனியாவை ராகுல் காந்தி சந்தித்து பேசினார். பல வருட கடின உழைப்பு, பொறுமை, ஈடு இணையற்ற ஒழுக்கத்தால் ரத்தமும் வியர்வையும் சிந்தி ஒவ்வொரு வீரரும் நாட்டிற்கு பதக்கத்தை பெற்றுத் தருவதாக ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார். இந்திய வீரர்கள், இந்தியாவின் மகள்கள் தங்கள் போட்டியை விட்டுவிட்டும் உரிமைக்காகவும் நீதிக்காகவும் தெருவில் இறங்கி போராட வேண்டிய சூழல் நிலவுவதாகவும் ஆதங்கப்பட்டுள்ளார். ராமர் கோயில் திறப்பு விழாவில் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பங்கேற்க மாட்டார் என அந்த கட்சியின் மூத்த தலைவர் தெரிவித்திருக்கும் நிலையில் இந்த விவகாரத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகளிடையே முரண்பட்ட நிலைப்பாடு ஏற்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு ஜனவரி 22ஆம் தேதி நடைபெறும் ராமர் கோயில் திறப்பு விழாவில் பங்கேற்க அரசியல் கட்சித் தலைவர்கள், திரைப்பிரபலங்கள் 6000க்கும் மேற்பட்டோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் ராமர் கோயில் திறப்பு விழாவில் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜியோ, மேற்குவங்க அரசு தரப்பிலோ அல்லது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தரப்பிலோ யாரும் பங்கேற்க மாட்டார்கள் என அந்த கட்சியின் மூத்த தலைவர் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்துள்ளார். மத அரசியலில் ஒருபோதும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார். ராமர் கோயில் திறப்பு விழாவில் பங்கேற்பது தொடர்பான விவகாரத்தில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் மாறுபட்ட முடிவுகளை எடுத்துள்ளனர். கோயில் திறப்பு விழாவில் பங்கேற்க உள்ளதாக சமாஜ்வாதியின் டிம்பிள் யாதவ் கூறியிருக்கும் நிலையில் உத்தவ் தாக்கரேவுக்கு அழைப்புதல் வழங்க வேண்டிய தேவையில்லை, நாங்கள் கோயில் திறப்பு விழாவில் பங்கேற்போம் என சிவசேனா மூத்த தலைவர் சஞ்சய் ராவத் தெரிவித்திருக்கிறார். காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்திக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் இதுவரை பங்கேற்பது குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. ஒரு பெண்ணுடன் நடிகர் விஷால் வலம் வரும் காட்சிகள் இணையத்தில் வைரலான நிலையில் அது ஒரு பிராங்க் வீடியோ என நடிகர் விஷால் விளக்கமளித்திருக்கிறார். அமெரிக்காவில் இளம் பெண்ணுடன் செல்லும் விஷால் அவரை வீடியோ எடுப்பதை கண்டதும் தனது ஹூடி உடையால் தலையை மறைத்தபடி அங்கிருந்து ஓடும் காட்சிகள் பெரும் பேசுபொருளாக மாறியது. இதற்கு விஷால் எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றின் மூலம் விளக்கமளித்திருக்கிறார். அதில் ஒவ்வொரு ஆண்டும் இறுதியிலும் தனது உறவினர்களுடன் நியூயார்க்கிற்கு மன அமைதிக்காக வருவதாகவும் இதனை ஒரு சடங்காக பின்பற்றுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கிறிஸ்துமஸ் தினத்தன்று தன்னுடைய உறவினர்கள் பிராங்க் செய்ய முடிவு செய்து அந்த வீடியோவை உருவாக்கியதாகவும் தெளிவுபடுத்தியுள்ளார். அண்மை செய்திகளுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.